அதற்கு முன்னதாக இந்த உலகத்தை விட்டு பிரிந்திருப்பது எல்லா மனிதர்களுக்கும் வருத்தத்தை அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறி போயிருக்கிறது. யாரிடமும் அதிகமாக கடிந்து பேசாத ஒரு மனிதர், எல்லாருக்கும் நன்மை செய்வதற்காக துடித்த ஒரு மனிதர் இன்றைக்கு எல்லா உலகமும் மகிழ்வோடு அக்களித்து கொண்டாடி கொண்டிருக்கின்ற வேளையில அவர் இந்த மண்ணுலகை விட்டு இந்த குடும்பத்திற்கு மீளாத துயரத்தை தந்துவிட்டு இறை திருப்பாதத்தில் அவர் அமைதியில் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார். இவருடைய இறப்பு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு என்றால் அது மிகையாகாது. ஏனென்றால் எல்லா மனிதர்களுக்குமே ஒருவேளை இவருடைய இறப்பு ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்மஸுக்கு முன்பாக ஒரு நினைவாக போய்விடும். ஆனால் இந்த குடும்பத்தாருக்கு அது மிகப்பெரிய ஒரு வடுவாக எந்நாளுமே நிலைத்திருக்கக்கூடியதாக அது உருமாறி இருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கு வாழ்வு மாறுபடுகிறது அன்றி அழிக்கப்படுவதில்லை என்கின்ற அந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு இணங்க நம்ம எல்லாம் விட்டு நம் சகோதரர் திரு உதயராஜ் அவர்கள் இந்த மண்ணுலகை பிரிந்து இறை திருப்பாதம் சேர்ந்திருக்கிறார் என்கின்ற நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ வளர இன்றைக்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். அவர் நல்ல நிலையில் இருக்கிற பொழுது விடுமுறை முடிந்து மீண்டுமாக கிறிஸ்மஸுக்கு முன்பாக நான் பணிக்கு சென்று விடுவேன் என்று குறிப்பிட்டதாக நான் கேள்விப்பட்டேன். இந்த மண்ணுலக வாழ்வு கூட ஒரு விடுமுறையாக நிரந்தரமான வீடு ஆண்டவருடைய இல்லமாக இருக்கிறது என்பதை ஒரு இறைவாக்காக தீர்க்க தரிசனமாக மறைமுகமாக அவர் சொல்லி இருப்பாரோ என்கின்ற எண்ணம் தான் இன்றைக்கு உள்ளத்திலே தோன்றுகிறது. கிறிஸ்து பிறப்பு விழாவிற்கு முன்பாக எங்கிருந்து அவர் வந்தாரோ அதே இடத்திற்கு இறைவனோடு சங்கமிப்பதற்காக அவர் சென்றிருக்கிறார். இறைவனோடு சங்கமித்து அவருடைய மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, தாய்க்காக, உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்காக எல்லாருக்குமாக அவர் தொடர்ந்து ஜெபிப்பார் என்கிற நம்பிக்கையோடு இவருடைய ஆன்மாவை இறைவனுடைய கரத்திலே பக்தியோடு ஒப்புக் கொடுப்போம். இந்த மண்ணுலக வாழ்க்கை வாழ்ந்த பொழுது மனித பலவீனத்தால் தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ கடவுளுக்கும் கடவுளுடைய கட்டளைகளுக்கும் எதிர்ப்பாக தவறுகள், குற்றங்குறைகள் யாதேனும் புரிந்திருந்தால் அவற்றை எல்லாம் இறைவன் தாமே தமது பேரிரக்கத்தின் மூலமாக மன்னித்து இவருக்கு வான் வீட்டின் கதவுகளை திறந்திட வேண்டும் என்பதற்காக ஜெபிப்போம். அவருடைய பிரிவினால் வருந்தி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இறைவன் நீங்காத நிலைத்தாறுதலாக இருந்து அவர்கள் கரம் பற்றி வழி நடத்த வேண்டும் என்பதற்காக நாம் பக்தியோடு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். அன்றாடுவோமாக. இறைவா, எல்லாம் வல்ல தந்தையையும் திருமகன் இறந்து உயிர்த்தெழுந்தார் என நாங்கள் நம்பி அறிக்கையிடுகின்றோம். அதனால் அவர்கள் துயில் கொண்டையும் அடியார் சகோதரர் உதயகுமாரி மறை நிகழ் வழியாக அவரோடு உயிர்த்தெழும் பேரின்பம் அடைய இரக்கத்துடன் அருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் வம்சதனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. கடும் தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அறிவிலிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக இளைப்பாறுகிறார்கள். மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். கடவுள் அவர்களை சோதித்ததற்கு பின் அவர்களை தமக்கு தகுதியுள்ளவர்கள் என்று கண்டார். பொன்னை உலையிலிட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர். அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர். அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மண்ணில் வாழ்ந்து செல்லும் மனிதா, விண்ணில் தேவன் இன்பம் தருவார். மண்ணில் வாழ்ந்து செல்லும் மனிதா, விண்ணில் தேவன் இன்பம் தருவார். அன்று உன்னை அழைத்த தேவன் இன்று உன்னை அழைக்கின்றார். அன்று உன்னை அழைத்த தேவன் இன்று உன்னை அழைக்கின்றார். மண்ணில் வாழ்ந்து செல்லும் மனிதா, விண்ணில் தேவன் இன்பம் தருவார். இன்று உறவு நாளை பிரிவு, மனிதன் வாழும் ஏட்டிலே. இன்று உறவு நாளை பிரிவு, மனிதன் வாழும் ஏட்டிலே. என்றும் அழியா உறவு உண்டு இறைவன் வாழும் வீட்டிலே. என்றும் அழியா உறவு
மனிதே மண்ணில் வாழ்ந்து செல்லும் மனிதா விண்ணில் தேவன் இன்பம் தருவார். படைப்பை இறைவன் படைப்பை காண கடைக்கண் ஒன்றை காட்டினார். படைப்பின் இறைவன் படைப்பை காண கடைக்கண் ஒன்றை காட்டினார். பார்த்த மனிதன் மயக்கம் கொண்டு படைத்தவனிலே மூழ்கினான். பார்த்த மனிதன் மயக்கம் கொண்டு படைத்தவனிலே மூழ்கினான். மண்ணில் வாழ்ந்து செல்லும் மனிதா விண்ணில் தேவன் இன்பம் தருவார். மண்ணில் வாழ்ந்து செல்லும் மனிதா விண்ணில் தேவன் இன்பம் தருவார். அன்று உன்னை அழைத்த தேவன் இன்று உன்னை அழைக்கின்றார். அன்று உன்னை அழைத்த தேவன் இன்று உன்னை அழைக்கின்றார். மண்ணில் வாழ்ந்து செல்லும் மனிதா விண்ணில் தேவன் இன்பம் தருவார். Hallelujah, 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 Hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே ஆட்சி உமக்கே. அதிகாரம் 11 இறைவசனங்கள் 17 to 27 வரை. இயேசு பெத்தானியாவுக்கு வந்தபோது லாசரை கல்லறையில் வைத்து ஏற்கனவே 4 நாள் ஆயிருந்தது. பெத்தானியா எருசலேமுக்கு அருகில் ஏறக்குறைய 3 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. சகோதரர் இறந்ததால் மார்த்தா மரியா இவர்களுக்கு ஆறுதல் சொல்ல பலர் அங்கே வந்திருந்தனர். இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா அவரை எதிர்கொண்டு சென்றார். மரியா வீட்டில் இருந்தார். மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றார். மார்த்தா அவரிடம், இறுதி நாள் உயிர்த்தெழுதலின் போது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நீ நம்புகிறாயா என்றார். மார்த்தா அவரிடம், ஆம் ஆண்டவரே, நீரே மெஸ்ஸியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வர இருந்தவர் என நம்புகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இயேசுவில் பிரியமானவர்களே, கண்டிப்பாக திரு உதயகுமார் அவருடைய மறைவு எல்லாரையும் சோகத்திலும் கண்ணீரிலும் அழுகையிலும் உணர்வுகளின் அடிப்படையில் நம்மை கட்டி போட்டு இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் எல்லாருக்கும் கண்டிப்பாக அடிமனதில் ஒரு ஆதங்கம் இருக்கும். ஒரு சிலருக்கு வெளிப்படையாக கேட்கலாம், ஒரு சிலர் மனதிற்குள்ளே என்ன ஆதங்கம் என்றால், இவ்வளவு நல்ல மனுஷன் இவ்வளவு சீக்கிரம் போயிட்டாரு. ஏன்னா பெரம்பூர்ல இருக்கிற மக்களுக்கு தெரியும், அங்க இருக்கிற ஆசிரியர்களுக்கு தெரியும், திரு உதயகுமார் என்பவர் எப்படிப்பட்ட மனிதர் என்று எல்லாருக்கும் தெரியும். எல்லா வேலை செய்கிற நபர்களும் சரி, அங்கே வருகிற நபர்களும் சரி, ஆசிரியர்களும் சரி சொன்ன ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை அதுவாகத்தான் நான் என்னுடைய காதில் வந்து விழுந்த இந்த 2 நாட்களாக. நல்ல மனுஷன் ஃபாதர், ஏன் கடவுள் இப்படி பண்ணாரு அப்படி என்ற ஒரு வார்த்தையை தான் சொன்னார்கள். ஆக எல்லாருக்குமே இந்த ஒரு ஆதங்கம் இருப்பது ஒரு மனித இயல்புக்கான ஒரு வார்த்தை தான். இருந்தாலும் இந்த ஒரு ஆதங்கத்தை சற்று ஆழ்ந்து யோசிக்கும் பொழுது இன்றைய நற்செய்தியில் அப்படிப்பட்ட ஒரு ஆதங்கத்தை தான் மார்த்தா இயேசுவிடம் வெளிப்படுத்துகிறார். இயேசு வருகிறார் என்று தெரிந்த பிறகு மார்த்தா அவரை எதிர்கொண்டு போய், நீ இங்கேயே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்ற ஒரு ஆதங்கம் தான் நமக்கு இருக்கிறது. உதயகுமார் இவ்வளவுதான் வாழ்ந்திருக்கிறார், நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார், ஏன் கடவுள் இவ்வளவு சீக்கிரம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆதங்கம் கண்டிப்பாக எல்லாருடைய மனதிலும் இருக்கும், கண்டிப்பாக குடும்பத்தினர் ஒவ்வொருடைய மனதிலும் இருக்கும். ஆனால் இந்த நற்செய்தியினுடைய 2வது பகுதியில் நான் பார்ப்பது என்னவென்றால், அந்த ஒரு ஆதங்கத்தை இயேசுவிடம் அந்த பெண்மணி சமர்ப்பிக்கின்றார். எப்பொழுது அந்த ஆதங்கம் இயேசுவின் இடத்தில் ஒப்படைக்கப்படுகிறதோ அந்த ஆதங்கம் புதுமையாக மாறுகிறது, வாழ்க்கை மாறுபடுகிறது. அவர் எதிர்பார்க்காத வாழ்க்கையை இயேசு அங்கு நிவர்த்தி செய்கின்றார். ஆக நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், நம்முடைய ஆதங்கங்களை எல்லாமே இயேசுவின் பாதத்தில் வைத்து ஜெபிக்கும் போது அந்த ஆதங்கங்களை அவர் ஆசீர்வாதமாக மாற்றுகின்றார். எப்படி மாற்றுகின்றார்? திரு உதயகுமார் இருக்க வேண்டிய இடத்தில் அவரே இறங்கி வந்து அந்த குடும்பத்தை பார்த்துக் கொள்ளுகின்றார். ஆக நாம் செய்ய வேண்டிய ஒரு முதல் காரியம் என்னவென்றால், நம்மிடம் இருக்கின்ற எல்லா ஆதங்கங்கள், சோகங்கள், கண்ணீர் எல்லாவற்றையும் இயேசுவின் பாதத்தில் நாம் வைத்து ஜெபிக்கும் போது கண்டிப்பாக இயேசு அதை நிவர்த்தி செய்து ஒரு புதுவிதமான வாழ்க்கை, ஒரு புதுவிதமான அனுபவத்தை தருகிறார் என்பதில் இந்த ஒரு வாசகம் நமக்கு தெளிவாக படம் பிடித்து காட்டுகிறது. 2வதாக திருமதி ஜூலியட் குடும்பத்திற்கு சொல்ல வேண்டிய முக்கியமான செய்தி என்னவென்றால், அவரோடு நான் பேசிக் கொண்டிருக்கும் போது டிசம்பர் 11ஆம் தேதி அவரை நான் ஆஸ்பத்திரியில் பார்த்தபோது சொன்ன அந்த ஒரு வார்த்தை, டெல் ஹர் டு பி ஸ்ட்ராங். அதுதான் வந்து நான் கடைசியாக அவருக்கு வந்து கேட்ட வார்த்தை. ஜூலியட் மிஸ்ஸை பற்றி நான் பேசிருக்கும்போது சொன்னேன், டெல் ஹர் டு பி ஸ்ட்ராங். இந்த ஒரு வார்த்தை ஒரு சாதாரண வார்த்தையாக இருக்கலாம், ஆனால் இந்த ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு குடும்பத்திற்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அவங்கள தைரியமா இருக்க சொல்லுங்க. இத்தனை நாள் நான் பார்த்து கொண்டேன், இத்தனை நாள் குடும்பத்தை கட்டி காட்டு, இதற்கப்புறம் கடவுள் பார்த்துக் கொள்வார். கடவுள் என்னுடைய சாயலாக இவ்வளவு நாள் பார்த்துக் கொண்டார், இதற்கப்புறம் நான் பார்த்துக் கொள்வேன். எப்படி பார்த்துக் கொள்வார்? எப்படி இயேசு கிறிஸ்து சீடர்களை 3 ஆண்டு காலமாக பார்த்து கொண்டு திடீரென்று உயிர் நீத்தாரோ, அதற்கு பிறகு அவர் தூய ஆவியை அனுப்பி நான் என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னாரோ, அந்த ஒரு விசுவாசத்தில் தான் அவர் சொன்னார், tell her to be strong. அந்த ஒரு வசனம் அவங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லா குடும்பத்தினுடைய அம்மா, அவருடைய பெண், அவருடைய மகள், மகன், அவருடைய அண்ணன் இருக்கிறார்கள், எல்லாருக்குமே சொல்லுகின்ற அந்த ஒரு செய்தியாகத்தான் நான் பார்க்கின்றேன். Tell them to be strong because he is going to heaven, he is going to be with the Father, he is going to heaven and he is going to intercede for us. அந்த ஒரு விசுவாசம் இருக்கும்போது கண்டிப்பாக நமக்காக அவர் மேலிருந்து பரிந்து பேசுகின்றார், நமக்காக அவர் ஜெபிக்கின்றார், நமக்காக அவர் அந்த இடத்தை தயார் செய்கின்றார். ஆக அன்புக்குரிய குடும்ப உறவினர்களே, அந்த 2வது செய்தியை நாம் சொல்ல விரும்புவது என்னவென்றால், be strong because we are with you. இங்க இருக்கிற அனைத்து மக்களும் நாங்கள் உங்களோடு இருக்கின்றோம். குடும்பத்தின் அங்கத்தினராக இருந்து உங்களுடைய உணர்வுகள் அடிப்படையிலும் உங்களுடைய குடும்பத்தின் அடிப்படையிலும் ஒன்றாக இருந்து உங்களை நாங்கள் உதவிக்கரத்தோடு நீட்டி நாங்கள் உங்களோடு இருப்போம் என்பதை வாக்கு கொடுக்கின்றோம். அதே சமயம் இறைவனுடைய பிரசன்னம் உங்களோடு இருக்கும் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஏனென்றால் அவர் சொன்ன செய்தி அதுதான், be strong because he is in heaven. So இந்த ஒரு திருப்பலி வழியாக நாம் இந்த 2 வரங்களுக்காக மன்றாடுவோம். நம்முடைய ஆதங்கங்களை ஜெபங்களாக மாற்றி
இயேசுவின் பாதத்தில் சமர்ப்பிப்போம். இரண்டாவதாக இந்த குடும்பத்துக்காக ஜெபிக்க இந்த வேளையில் இந்த ஆன்மா உதயகுமார் அவருடைய ஆன்மா இறைவனுடைய பாதத்தில் எப்படி இவ்வளவு சீக்கிரம் சென்று சேர்ந்ததோ அந்த ஒரு இடத்தை இறைவன் தாமே நிவர்த்தி செய்து இந்த குடும்பத்தை கட்டி காக்கவும் குடும்பத்துக்கு தேவையான ஆதரவையும் தேற்றரையும் தந்து வழிநடத்த இந்த திருப்பலியில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். யாம் தரும் காணிக்கையை அன்பாயிருப்பாய் ஆண்டவரே. அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயிருப்பாய் ஆண்டவரே. பாவி என்றென்மை பாராமல் பாவத்தின் தீமையை அடையாமல் பாவி என்றென்மை பாராமல் பாவத்தின் தீமையை அடையாமல் பரிகாரம் என ஏற்றிடுவாய் பலியாயமை நீ மாற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது அடியார் உதயகுமாரின் மீட்புக்காக உம்மை கனிவுடன் கெஞ்சி மன்றாடி காணிக்கைகளை பணிந்து அளிக்கின்றோம். இவர் தம்முடைய திருமகனை தம் அன்பான மீட்பராக தயக்கமின்றி ஏற்றுக்கொண்டதான் அவரையே தம் இரக்கமுள்ள நடுவராக எதிர்கொள்ள செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவில் தான் மேன்மையான உயிர்ப்பினிது நோக்கி எங்களுக்கு வளர்கின்றது. சாவது திண்ணம் என்னும் எது எங்களை வருத்தத்தில் ஆழ்த்தினாலும் வரவிருக்கும் அழிவில்லா வாழ்வு இனி உண்டு எனும் வாக்குறுதி எங்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றது. ஏனெனில் ஆண்டவரையும் நம்பிக்கையாளர்களுக்கு வாழ்வு மாறுபடுகிறது அன்றி அழிக்கப்படுவதில்லை. இந்த மன்னக வாழ்வின் உறைவிடம் அழிந்ததும் விண்ணகத்தில் நிலையான வீடு ஆயத்தமாயிருக்கின்றது. ஆகவே வானத்தூதர் முதன்மை வானத்தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் நினைகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன.
உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலகணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மேற்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களே எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையே, நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட எம் சகோதரர் உதயகுமாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உம்முடைய திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமலும் திரு அவையை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கேற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நேரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இம்மாசற்ற செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். அன்புக்குரியவர்களே, கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் இந்த திருவிருந்தில் பங்கெடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடன் கூட இருந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே, கனவிலும் நீயே, நீங்காத நிழலாக வா இறைவா. ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடன் கூட இருந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என்
தாய் உறவொன்று தேடும் பிள்ளை பொழிஞ்சே உன்னோடு நான் வாழ்கிறேன். ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடன் கூட இருந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். அன்புக்குரியவர்களே, கனத்த இதயத்தோடு இந்த பங்கினுடைய பங்கு குருவானவர் என்ற முறையிலே உங்களோடு ஒரு சில என்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். உதயகுமார், சசி, நாங்கள்லாம் 50s and 60s அந்த வயசுக்கு உரியவங்க. என்னோட 3 ஆண்டுகள் மூத்தவர் இவர், 2 ஆண்டுகள் மூத்தவர் அவர். நாங்கள்லாம் ஒரே 50s 60s என்றதால உதயகுமாரோட பல நாட்களில் நான் அவரோடு ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். நிறைய முறை ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். நிறைய முறை பலவற்றை பகிர்ந்து கொண்டுள்ளோம். நானும் குருவானவர் ஆகி 27 ஆண்டுகள், சில்வர் ஜூப்ளி கொண்டாடி 27 ஆண்டுகள். சசியும் அதே போல் திருமண வாழ்விலும் 25 ஆண்டுகள் முடித்தவர் தான், சில்வர் ஜூப்ளி கொண்டாடியவர். ஒரு 2 வாரங்களுக்கு முன்பாக முதல் முறையாக நான் மருத்துவமனையில் சந்தித்த போது வெளியே வந்து மோசஸ், மரியா எல்லாரிடம் நான் சொன்ன வார்த்தை, கிறிஸ்மஸ்க்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவார், யாரும் கவலைப்பட வேண்டாம், ஆண்டவரை நம்புவோம் என்று அவர்களிடம் நான் வாக்கு கொடுத்தேன். நேற்று நான் வீட்டிற்கு சென்று பார்க்கின்ற பொழுது மோசஸ் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். ஃபாதர், நீங்கள் சொன்னீங்க இல்லையா கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துடுவார்னு சொன்னீங்க இல்லையா, இப்படித்தான் வருவார்னு ஏன் ஃபாதர் என்கிட்ட சொல்லலை அப்படி என்று கேள்வி கேட்டான். என்னிடம் பதில் இல்லை. கடவுள் மீது எனக்கும் கோபம் உண்டு, இல்லை என்று சொல்லவில்லை. ஞாயிற்றுக்கிழமை வரை நம்பிக்கையோடு தான் எங்களுடைய பங்கு மக்களும் சரி நாங்களும் சரி நம்பிக்கையோடு தான் இருந்தோம். ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியின் போது அனிதா, சசி, அவருடைய தாயார் ஷோபா எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமை காலை திருப்பலிக்கு வந்திருந்தார்கள். ஒரு 2 வாரம் கேப் விட்ட பிற்பாடு எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை, கண்டிப்பாக அவர் மீண்டும் வீட்டுக்கு வந்து விடுவார் என்ற நம்பிக்கை அதுவரையிலும் எனக்கு இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை மாலைத்தான் அந்த நம்பிக்கை என்னை விட்டு இழந்தது. ஆண்டவர் மீது நானும் கோபம் கொண்டேன். பிற்பாடு நான் யோசித்து பார்த்தேன். நேற்று இன்று காலையில் யோசித்து பார்த்தேன். என்னை நான் தேற்றிக் கொண்டேன். மனிதர்களாகிய நாம் நினைப்பது ஒன்று, கடவுள் நினைப்பது வேறொன்று என்பதை நான் இதன் வழியாக அறிந்து கொண்டேன். மனிதர்களாகி நாம் அனைவரும் நம்பிக்கையோடு, குடும்பத்தாரோடு, எங்கள் பங்கு மக்கள் நாங்கள் எல்லாருமே நம்பிக்கையாகத்தான் இருந்தோம். ஜெபம் செய்தோம், ஆண்டவரிடம் மன்றாடினோம், வந்து விடுவார் என்று நினைத்தோம். நம்பிக்கையோடு தான் நாங்கள் எல்லாருமே இருந்தோம். ஆனால் இந்த 2 நாட்களில் அந்த நம்பிக்கை இழந்தாலும் கூட ஒருவித அந்த நிம்மதி, நாம் மனிதர்களாகிய நாம் நினைப்பது ஒன்று, ஆண்டவர் நினைப்பது வேறொன்றாக இருப்பதை என்னால் உணர முடிந்தது. அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்திலே அவரிடம் நான் கற்றுக்கொண்ட ஒரு 3 பண்புகளை உங்களோடு சொல்ல நினைக்கின்றேன். அவர் இறந்துட்டார் தான், இல்லைன்னு சொல்லலை. நான் யோசித்து பார்த்தேன். நாம் எல்லாருமே உலகம் முழுவதும் இயேசுவினுடைய பிறப்பு விழாவை கொண்டாடினோம். விண்ணகத்திலிருந்து மண்ணகத்தில் பிறந்த அந்த ஆண்டவருடைய பெருவிழாவை கொண்டாடினோம். நான் இப்படி திருப்பி பார்க்குறேன். உதயகுமார் அவர்கள் இந்த மண்ணகத்திலிருந்து விண்ணகத்திற்கு பிறந்திருக்கிறார். ஆண்டவர் மண்ணகத்திற்கு வந்தார், உதயகுமார் விண்ணகத்திற்கு சென்றிருக்கிறார். ஒரு மறுபிறப்பு எடுத்து ஆண்டவரிடம் சென்றிருக்கிறார் என்று தான் இந்த 2 இயேசுவினுடைய பிறப்பையும், மனிதனாக மண்ணில் பிறந்ததையும், உதயகுமார் சகோதரர் விண்ணில் பிறந்ததையும் 2 பேரையும்
கம்பேர் பண்ணி பார்க்கின்ற பொழுது இவரும் ஆண்டவரிடம் பிறந்திருக்கிறார் என்று நினைக்கின்ற பொழுது மனதுக்குள்ளே ஒரு நிம்மதி வருகின்றது, ஆண்டவர் மீது நம்பிக்கை வருகிறது. அன்புக்குரியவர்களே, ஒரு 3 அவர் என்னை விட்டு பிரிந்தாலும் எங்களுடைய பங்கை விட்டு பிரிந்தாலும் இந்த 3 குணங்களை அவரிடம் நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். கண்டிப்பாக நான் வாழ்கின்ற இந்த மண்ணிலே அவரும் என்னோடு வாழ்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அவர் விட்டு சென்ற 3 பண்புகள் என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு அனுபவமாக இருக்கிறது. ஒன்று, கடவுள் மீது வைத்திருந்த அந்த ஆழ்ந்த அன்பு, அளப்பரிய அன்பு என்னால் மறக்கவே முடியாது. இன்றைக்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் என்றாலே ஒரு மாதிரி நினைக்கின்ற காலகட்டத்திலே ஆண்டவர் மீது அப்படி ஒரு அளப்பரிய அன்பு. எத்தனையோ முறை நான் அவரோட பேசியிருக்கிறேன், அவரோடு ஜெபித்திருக்கிறேன், ஹாஸ்பிட்டல் இருக்கும் போதெல்லாம் அவரை சந்தித்திருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் பார்க்கின்ற பொழுது அவருடைய தாயாரும் சொல்லுவாங்க, நான் அடிக்கடி சொல்வதுண்டு, உதயகுமார் வழி வரும்போதெல்லாம் மரியே வாழ்க சொல்லு, இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லு, இயேசுவுக்கே புகழ் என்று சொல்வேன். அவ்வளவு அளப்பரிய அன்பு ஆண்டவர் மீது வைத்திருந்தார். நான் ஜெபிக்கும் போதெல்லாம் என்னுடைய கையை இறுக பிடித்து கொண்டு ஜெபிப்பார். கடைசி நேரத்தில் அனாயிண்டிங் ஆஃப் த சிக் பண்ணுகின்ற பொழுது திடீர்னு என்ன நினைத்தாரோ தெரியவில்லை, என்னுடைய வயிறு பகுதி எல்லா இடத்திலும் தேய்ச்சிட்டு போங்க சாமி என்று சொன்னார். நானும் நம்பிக்கையோடு தான் அந்த நோயில் பூசுதலை அவருக்கு கொடுத்தேன். வருவார், எங்களோடு வாழ்வார் என்று தான் கொடுத்தேன். எனவே ஒரு முக்கியமான பண்பு அவரிடம் நான் கற்றுக்கொண்டது, மகிழ்ச்சியாக இருந்தாலும் கடவுளை அன்பு செய், துன்பப்படுகின்ற பொழுது, சிலுவைகளை சுமந்து கொண்டு செல்லுகின்ற பொழுது கூட, எவ்வளவு வேதனையாக இருந்தாலும் கூட ஆண்டவரை அன்பு செய் என்பதை அவர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் மீது அளப்பரிய அவ்வளவு துன்பத்தை பட்டார், அவ்வளவு வேதனைகளை பட்டார். இருந்தாலும் ஆண்டவர் அவர் மீது நம்பிக்கை வைத்திருந்தார். அது ஒரு உண்மையிலேயே ஒரு அனுபவமாக எனக்கு பட்டது. இரண்டாவதாக சொல்லுகின்ற பொழுது, எல்லாருக்கும் உதவி செய்கின்ற ஒரு நல்ல குணம் படைத்தவர். பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையில் இருந்தாலும், தன்னுடைய பதவியில் உதவி நிலையில் இருந்தாலும், அடிமட்டத்தில் இறங்கி வேலை செய்வார். ஏதாவது ஒரு வேலை, கோயிலுக்கு அல்லது ஒரு ஏழைகளுக்கு யாருக்காவது உதவி செய்யணும் அப்படின்னு உதயகுமார்கிட்ட பேசினாவே, அந்த உயர் பதவியிலிருந்து பொருளாதாரத்திலிருந்து இறங்கி அடிமட்டத்தில் வேலை செய்வார். அதில் அவர்கிட்ட நான் எனக்கு பிடிச்ச ஒரு முக்கியமான பண்பு, இந்த ஆண்டு தான் எங்கள் கூட திருவிழாவுக்கு அவர் இருந்தார். எங்களுடைய பங்கு திருவிழாவுக்கு இந்த ஆண்டு எங்களோடு இருந்தார். அப்போ அந்த சமயத்தில் சாப்பாடு கொடுக்கின்ற பொழுது எல்லா வேலைகளையுமே அவர் எந்த பாகுபாடும் இல்லாமல், எந்த கௌரவம் பார்க்காமல், நான்லாம் அந்தஸ்தில் பெரியவன், அதில் பெரியவன், இதில் பெரியவன் என்ற பாகுபாடு இல்லாமல் கீழே இறங்கி எங்களோடு வேலை செய்தார். எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய நல்ல குணம் படைத்தவர். அதால் நான் நினைத்து பார்ப்பது உண்டு, இன்னும் நான் அதிகமாக மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இது ஒரு இரண்டாவது பண்பு. நான் ஒரு முறை சாப்பிட்டு இருக்கும்போது காலை சாப்பாட்டுக்காக நான் உள்ளே போனேன். அப்போ கீதா என்கிட்ட சொன்னிச்சு ஒரு வார்த்தை, ஃபாதர், எல்லா வயிற்றுக்கும் சோறு போட்டான் ஃபாதர் அந்த மனுஷன், இன்னைக்கு அவருடைய வயிற்றுக்கே பிரச்சனையாகி போய் படுத்துட்டாரே ஃபாதர். அப்படியே சுரீர்னு குத்துற மாதிரி இருந்துச்சு எனக்கு சாப்பிடும்போது, காலை சாப்பாடு சாப்பிடும்போது. கீதா படிக்காத பொண்ணு தான், இருந்தாலும் அப்படிப்பட்ட வார்த்தை. எல்லா வயிற்றுக்கும் சோறு போட்ட ஒரு மனிதர், அவருடைய வயிற்றுக்கு பிரச்சனையா அப்படி என்று சொல்லுகின்ற பொழுது எனக்குள் அப்படியே ஒரு வேதனை. எனவே அனைவருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதர் இவர் என்பதை நான் மறந்துவிடக்கூடாது. அன்புக்குரியவர்களே, இப்படி பலவித நற்குணங்களை அவரிடம் நான் கண்டிருக்கிறேன். இது மறையுள்ள சாமியார் சொன்னது போல, நல்லவர்கள் ஏன் துன்பப்பட வேண்டும், நல்லவர்கள் ஏன் சீக்கிரம் போக வேண்டும், இந்த கெட்டவர்கள்லாம் இருக்கிறாங்களே ஏன் கடவுள் கொண்டு போக மாட்டாரு, ஏன் இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நாம் நினைப்போம். ஆனால் நான் சொன்னது போல ஆண்டவர் நினைப்பது வேறொன்று, மனிதர்களாகிய நாம் நினைப்பது வேறொன்று. அன்புக்குரியவர்களே, எனவே இது அவரிடம் நான் கற்றுக்கொண்ட இரண்டாவது மிக முக்கியமான பண்பு, அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது. அன்புக்குரியவர்களே, இன்னும் நிறைய பண்புகள் உண்டு, நான் நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. அன்புக்குரியவர்களே,
இப்படி பலவித நல்ல குணங்களை கொண்ட ஒரு மாபெரும் மனிதர், எங்களுடைய பங்கினுடைய முதுகெலும்பு கூட என்று அவரை நான் சொல்லுவேன். நான் இந்த பங்குக்கு வந்து இது 3வது ஆண்டு. இந்த 3 ஆண்டுகளிலும் எங்களது பங்கிற்கு பல விதங்களில் உடல் உழைப்பாக இருந்தாலும் சரி, பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, பல வகைகளில் எங்களுடைய பங்கிற்கு ஒரு முதுகெலும்பாக, ஒரு நம்பிக்கையாக, ஒரு விசுவாசமாக அவர் வாழ்ந்து இன்று ஆண்டவரும் சென்றிருக்கிறார். அன்புக்குரியர்களே, குடும்பத்தாருக்கு வார்த்தைகள் இல்லை. பங்கு சாமியார் என்ற முறை இன்னாத்த சொல்லி இவங்களை தேத்துவது, மோச கேட்ட கேள்விக்கு எனக்கு இன்னும் பதில் கிடையாது. இருந்தாலும் அன்புக்குரியவர்களே, மார்த்தா மரியாளை போல ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்போம். ஆண்டவர் கண்டிப்பாக இவருக்கு உதவி செய்வார். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். இந்த வேளையிலே அன்புக்குரியவர்களே, எங்களுடைய பங்கு மக்கள் ஒவ்வொருவரின் சார்பாகவும், எல்லாருக்கும் பங்கு மக்கள் உதயகுமார்னாவே எல்லாருக்குமே தெரியும். சிறிய பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருக்குமே உதயகுமார் அவர்களை நன்றாக தெரியும். எனவே பங்கு மக்கள் அனைவரின் சார்பாகவும், எனது சார்பாகவும், குடும்பத்தாருக்கு முக்கியமாக அவருடைய தாயார் திரேசா அவர்களுக்கும், அவருடைய மனைவி ஷோபா டீச்சர் அவர்களுக்கும், அவருடைய பிள்ளைகள் மோசஸ் மரியா அவர்களுக்கும், தம்பி சசி அவர்களுக்கும், அனிதா அவர்களுக்கும், உற்றார் உறவினர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பங்கின் சார்பாக என்னுடைய ஆழ்ந்த அனுபவங்களையும், ஆழ்ந்த வருத்தங்களையும், ஆழ்ந்த ஆண்டவன் மீது நம்பிக்கை வைத்த ஜெபங்களையும் உங்கள் அனைவருக்கும் நான் உரித்தாக்குகிறேன். என்னுடைய பங்கு பேரவை உறுப்பினர்கள் இப்பொழுது வந்து அவருக்கு மலர் வளையம் செலுத்தி பங்கின் சார்பாக தங்களுடைய மரியாதையை அவருக்கு செலுத்துவார்கள். பங்கு பேரவை உறுப்பினர்கள் வந்து மரியாதை செலுத்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இவர்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர்தான் இவர்களுக்கு முக்கியமாக அவருடைய பிள்ளைகளுக்கு திடத்தையும் பலத்தையும் கொடுக்க வேண்டும். நான் சசிக்கிட்ட மருத்துவமனை இருக்கும்போது நிறையா முறை பேசியிருக்கிறேன். ஆனால் அவர் இறந்த பிற்பாடு அவர்கிட்ட பேசுவதற்கே எனக்கு கொஞ்சம் தயக்கம். ஏனென்றால் ரொம்ப நொந்து போனவர் சசியும் கூட. எப்போ வந்தாலும் அன்னார் அன்னார் உதய அப்படின்னு சொல்லிக்கொண்டு, நாங்கள் அனிதா நாங்கள்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கிறோம் நிறையா முறை. எனவே நான் சசிக்கிட்ட ஒன்றும் பேசவே இல்லை. போன்னு சசிக்கு பண்ணாலே உடனே அனிதா கிட்ட கொடுத்துருவாள், வேற யார்கிட்ட கொடுத்துருக்காரு. இந்த 2 நாள் அப்படி தான் போயிட்டு இருக்கிறது. எனவே வார்த்தைகள் இல்லை இவர்களுக்கு ஆறுதல் சொல்ல. பட் ஆண்டவரிடம் நான் தொடர்ந்து பங்கு மக்களாகிய நாங்கள் அனைவரும் ஆண்டவரிடம் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய பங்கு உங்கள் குடும்பத்தோடு இணைந்திருக்கிறது. உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் சரி, நாங்கள் உதயகுமாரை போல உங்களை பின்தொடர்வோம். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். அவருடைய ஆன்மா இறைவனில் இளைப்பார நாங்கள் தொடர்ந்து மன்றாடுகிறோம். கடவுள் அவரை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன். அனைவரும் எழுந்து நிற்போம் இறுதி ஜெபத்திற்கு. எங்கள் பங்கு தந்தை சனிசுலா சார்பாகவும், அங்குள்ள சலீசியர்கள், எங்கள் பள்ளியிலே படிக்கும் ஆசிரியர்கள், எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள், ஆசிரியர் இல்லாத பணியாளர்கள், இன்னும் ஆலய பணியாளர்கள், இன்னும் அனைத்து மாணவர்களின் சார்பாக எங்களுடைய இதய நிறைந்த அஞ்சலியும் ஆழ்ந்த இரங்கலையும் திருமதி ஜூலி அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த இழப்பை ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் தாமே அவர்களுக்கு ஆற்றலையும் வல்லமையும் தர வேண்டும் என்று தொடர்ந்து ஜெபிப்போமாக. ஆண்டவரே, இறைவா, உம்முடைய திருமகன் தமது திருவுடலின் அருள் அடையாளத்தில் எங்களுக்கு இறுதி பயண உணவை விட்டு சென்றார். அதன் பயனாக எங்கள் சகோதரர் உதயகுமார் கிறிஸ்து அளிக்கும் அதே விண்ணக விருந்துக்கு வந்து சேர கனிவுடன் அருள் புரிவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி
உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசு அன்பில் சென்று வாழுங்கள். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறை மக்களின் வழக்கப்படி இறந்தோரை நல்லடக்கம் செய்யும் கடமையை நிறைவேற்ற கூடியிருக்கும் நாம் இறைவனை பக்தியுடன் மன்றாடுவோம். அனைத்தும் அவருக்கென்றே உயிர் வாழ்கின்றன. நம் சகோதரர் உதயகுமாருடைய உடலை நலிவுற்ற நிலையில் நாம் அடக்கம் செய்தாலும் புனிதரின் கூட்டத்தில் இடம்பெற கட்டளையிடுவாராக. தீர்ப்பிடும் பொழுது இறைவன் இவருக்கு இரக்கம் காட்டுவதால் இறப்பே இவருக்கு மீட்பு அளிப்பதாகி பாவ கடன் ஒழிவதாக. தந்தையிடம் இவர் அன்புறவு கொள்ள நல்லாயன் இவரை அழைத்து செல்வாராக. இவர் முடிவில்லா மன்னரின் பரிவாரத்தில் முடிவற்ற இன்பமும் புனிதரின் தோழமையும் பெற்று மகிழ்வாராக. நீங்கள் சொல்ல வேண்டிய பதில்: இறைவனின் புனிதரே துணை நிற்க வருவீர். இறைவனின் புனிதரே துணை நிற்க வருவீர். தேவனின் தூதரே எதிர்கொண்டு வருவீர். தேவனின் தூதரே எதிர்கொண்டு வருவீர். ஆண்டவரே, இவருடைய ஆன்மாவை ஏற்றுக்கொண்டு உன்னத திருமுன் ஒப்புக்கொடுங்கள். உம்மை தம்மிடம் அழைத்த இயேசு கிறிஸ்து உம்மை ஏற்றுக்கொள்வாராக. இறைவனின் புனிதரே துணை நிற்க வருவீர். இறைவனின் புனிதரே துணை நிற்க வருவீர். தேவனின் தூதரே எதிர்கொண்டு வருவீர். தேவனின் தூதரே எதிர்கொண்டு வருவீர். தூதரும் உம்மை அபிரகாமின் மடியில் கொண்டு சேர்ப்பாராக. இவர் ஆன்மாவை ஏற்றுக்கொண்டு உன்னத திருமுன் ஒப்புக்கொடுங்கள். இறைவனின் புனிதரே துணை நிற்க வருவீர். இறைவனின் புனிதரே துணை நிற்க வருவீர். தேவனின் தூதரே எதிர்கொண்டு வருவீர். தேவனின் தூதரே எதிர்கொண்டு வருவீர். இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாவும் மீதம் வந்தடைக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாவும் மீதம் வந்தடைக. நின்னொளி அவர் மேல் ஒளிர்ந்திடுக. நின்னொளி அவர் மேல் ஒளிர்ந்திடுக. புவிநிதம நினைவு நிலைத்திடுக. தீயவையாவும் விலகிடுக. தீயவையாவும் விலகிடுக. அவர் தினமும் மகிழ்வில் நிலைத்திடுக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. விண்ணக சீயோன் நகரினிலே. விண்ணக சீயோன் நகரினிலே நீதம் பண்ணாவும் புகழ் அவர் இசைக்க. புனிதரான தூதருடன் புனிதரான தூதருடன் உம்மை புகழ்ந்திடும் பேரு அவர் பெருக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. ஆண்டவர் இவரை மன்னித்தருளவும், ஏதாவது சிறு சிறு தவறுகள் குற்றங்கள் பாவங்கள் ஏதாவது செய்திருந்தால் ஆண்டவர் அவரை தூய்மைப்படுத்தவும் தூய்மையாக்கி வான்வீட்டில் அவருக்கு இடம் கொடுக்கவும் அனைவரும் இணைந்து இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அன்னை மரியாளிடம் மன்றாடுவோம். அருள் நிறைந்தவளே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். மன்றாடுவோமாக. கிறிஸ்துவுக்குள் இறந்த அனைவரோடும் இவரும் இறுதி நாளில் உயிர்த்தெழுவார் என்னும் உறுதியான நம்பிக்கையுடன் இரக்கம் மிகுந்த தந்தையே, உம்முடைய கைகளில் எம் சகோதரர் உதயகுமாரையுடைய ஆன்மாவை ஒப்படைக்கின்றோம். உமது நன்மைத்தனமும் கிறிஸ்துவுக்குள் புனிதரோடு உம் அடியார் இவருக்குள்ள கூட்டுறவும் எங்களுக்கு தெளிவாய் விளங்கும்படியாக நீர் இவ்வுலக வாழ்வில் இவர் மீது பல நலன்களை பொழிந்துள்ளீர். இவற்றுக்கெல்லாம் உமக்கு நன்றி கூறுகிறோம். எனவே ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்கு தயவாய் செவி சாய்த்து உம் அடியாருக்கு பேரின்ப வீட்டின் கதவுகளை திறந்தருளும். மேலும் இங்கிருக்கும் நாங்கள் அனைவரும் கிறிஸ்துவை சந்தித்து உம்மோடும் எம் சகோதரரோடும் என்னாலும் ஒன்று சேர்ந்திருக்கும் மட்டும் நம்பிக்கை நிறைந்த சொற்களால் ஒருவரை ஒருவர் தேற்றிக் கொள்ள செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். நித்திய இலைப்பாற்றியை எம் சகோதரர் உதயகுமாருக்கு அளித்தருளும் ஆண்டவரே. முடிவில்லாத ஒளி இவர் மேல் ஒளிர்வதாக. நித்திய இலைப்பாற்றியை எம் சகோதரருக்கு அளித்தருளும் ஆண்டவரே. முடிவில்லாத ஒளி இவர் மேல் ஒளிர்வதாக. நித்திய இலைப்பாற்றியை எம் சகோதரர் உதயகுமாருக்கு அளித்தருளும் ஆண்டவரே. முடிவில்லாத ஒளி இவர் மேல் ஒளிர்வதாக. இறந்த இவருடைய ஆன்மாவும் மற்ற அனைத்து ஆன்மாக்களும் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமீன். கல்லறையானது கீழ்ப்பாக்கம் கல்லறையில் அடக்கம் செய்யப்படும். குடும்பத்தார் இப்பொழுது முத்தம் செய்யவும் அல்லது இறுதி மரியாதை செலுத்தவும் அழைக்கப்படுகின்றார்கள். பாடல்களை நாம் பாடலாம். மனிதனே, நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கே திரும்புவாய். மறவாதே என்றும், மறவாதே, மறவாதே மனிதனே.
மறவாதே மறவாதே மனிதனே ஓம் பொல்லம் போல் புவியில் வாழ்கின்றாய் ஓம் பொல்லம் போல் புவியில் வாழ்கின்றாய் மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய் மண்ணுக்கே திரும்ப வா மறவாதே என்றும் மறவாதே மறவாதே மனிதனே
மண்ணில் 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 நீங்க வந்துருங்க நீங்க வந்துருங்க இடலாம் In the name of the Father, and of the Son, and of the Holy Spirit. பாவங்கள் சுமையாயிருந்தும் உன் மன்னிப்பில் பனி போல் கரையும். பாவங்கள் சுமையாயிருந்தும் உன் மன்னிப்பில் பனி போல் கரையும். கருணையின் மழையில் நனைந்தால் உன் ஆலயம் புனிதம் அடையும். கருணையின் மழையில் நனைந்தால் உன் ஆலயம் புனிதம் அடையும். உன் சிறகுகள் நிழலில் என்னாலும் இவரை அரவணைத்திடு இறைவா. Let us pray, Lord Jesus Christ, by the 3 days you lay in the tomb, you made holy the graves of all who believe in you. And even though their bodies lie in the earth, they trust that they like you will rise again. Give our brother Udaya Kumar peaceful rest in this grave until that day when you, the resurrection and the life, will raise him up in glory. Then may he see the light of your presence, Lord Jesus, in the kingdom where you live forever and ever. Amen. The Lord be with you. And with your spirit. A reading from the Holy Gospel according to John. At the time Jesus said, "Do not let your hearts be troubled. You trust in God, trust also in me. In my Father's house there are many places to live. Otherwise I would have told you, I am going to prepare a place for you, and after I have gone and prepared a place for you, I shall return to take you to myself, so that you may be with me where I am. You know the way to the place where I am going." Thomas said, "Lord, we do not know where you are going, so how can we know the way?" Jesus said, "I am the way, I am the truth and life." The Gospel of the Lord. Praise be to God. Your response will be, put your hope in the Lord, take courage and be strong. Put your hope in the Lord, take courage and be strong. The Lord is my light and my help. Whom shall I fear? The Lord is the stronghold of my life. Before whom shall I sing? Response, put your hope in the Lord, take courage and be strong. There is one thing I ask of the Lord, for this I long,
to live in the house of the Lord all the days of my life, to savor the sweetness of the Lord, to behold his temple. Response: put your hope in the Lord, take courage and be strong. For there he keeps me safe in intent in the day of evil. He hides me in the shelter of his tent. On a rock he sets me safe. Response: put your hope in the Lord, take courage and be strong. O Lord, hear my voice when I call. Have mercy and answer. Of you my heart has spoken. Seek his face. Your response: put your hope in the Lord, take courage and be strong. It is your face, O Lord, that I seek. Hide not your face. Dismiss not your servant in anger. You have been my help. Your response: put your hope in the Lord, take courage and be strong. Do not abandon or forsake me, O God, my help. Though father and mother forsake me, the Lord will receive me. Your response: put your hope in the Lord, take courage and be strong. Our Father, who art in heaven, Hallowed be thy name. Thy kingdom come. Thy will be done on earth as it is in heaven. Give us this day our daily bread, and forgive us our trespasses, as we forgive those who trespass against us. And lead us not into temptation, but deliver us from evil. Hail Mary, Full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Let us pray for our brother Udaya Kumar. Let us to our Lord Jesus Christ, who said, I am the resurrection and the life. The man who believes in me will live even if he dies. And every living person who puts his faith in me will never suffer eternal death. He was nourished with your body and blood. Grant him a place at the table of your heavenly kingdom. We ask this through Christ our Lord. Amen. Lord, listen to our prayers for our brother Udaya Kumar as he always desired to do your will. So in your mercy forgive whatever wrong he may have done. By his Christian faith he was united with all your believing people. Now in love and mercy give him a place with your angels and saints. Through Christ our Lord. Amen. Give eternal rest to him, O Lord, and may your light shine on him forever. Eternal rest grant unto him, O Lord, and perpetual light shine upon him. May he rest in peace. Amen. May he rest in peace. Amen. Eternal rest grant unto him, O Lord, and let perpetual light shine upon him. May he rest in peace. Amen. May he rest in peace. Amen. Eternal rest grant unto him, O Lord, and let perpetual light shine upon him. May he rest in peace. Amen. May he rest in peace. Amen. In the name of the Father, and of the Son, and of the Holy Spirit. Amen. Let you see the body. Finish to see the body. Stay strong, come on. Julie, get up. Now be strong, okay? This is the time to greet and welcome. Get up, mommy.
அப்போ ஸ்ட்ராங்காக இருக்கும். பசங்கள்லாம் பார்த்துக்கலாம். ஒரு எடுத்து விடுங்க. அப்படி சுற்றி தான் வரும். என்னால் முடியல. ப்ளீஸ் கம். தைரியமா வாங்க. You have to be strong now. Just don't bother anything. Just close your eyes and sit in silence. Bend. That's it. Help him. Okay, good. Okay, good. Okay. இது பண்ணுங்க. நான் தலை தூக்கிடுவேன். தலை தூக்கிடுவேன். நம்ம பெட்டி தூக்கிடுவேன். கல்யாணம் தூக்க மாட்டேங்க. சார் அவங்க பெட்டி தூக்க மாட்டேங்க. டைட்டாக வலிங்க. தூக்குவா. ஒரு நிமிஷம்.
ஏய் நான் இப்போ யாருடையும் கேட்க முடியாது. பூ வைக்கிறதும் வச்சோன்னு க்ளோஸ் பண்ணுவேன். சரியா? ஓகே. ரெக்கார்டிங்கில் இருக்கு. ரெக்கார்டிங்கில் இருக்கு. கொஞ்சம் வழி விட்டு நான் அப்படி போயிடுறேன். மிஸ் கொஞ்சம் வழி விடு. மிஸ் கொஞ்சம் வழி விடு. மனக்கு திரும்பவா மறவாதே என்றும் மறவாதே மறவாதே மனிதனே உள்ளமும்
இழந்திடும் மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய், மறவாதே என்றும் மறவாதே மறவாதே. மனிதன் மனிதன் அறிவானோ தருணம் இருந்தன இறைவன் அழைத்தாரோ
இப்படி பார்த்து மெதுவாக இருங்க, தடுக்கி வரணும், கல் பார்த்து. மிஸ் பார்த்து, மிஸ் கிடையாது. ஆமாம். மரியா போலாமா? மரியா போலாமா? நான் விளக்கிட்டேன். முடிஞ்சிருச்சு. சனிக்கிழமை 27ஆம் தேதி காலை 11:30 11:30 நம்மளுடைய அண்ணனூர் அன்னை வேளாங்கண்ணி